வணக்கம் viewers, வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா F19 ஓட அன்பாக்சிங் தான். இதுக்கு முன்னாடி நம்ம F19 Pro Plus பார்த்தாச்சு, F19 Proவும் பார்த்தாச்சு. அப்படி F19ல என்னதான் இருக்குது அதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது வீடியோ பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியாது, ஆனால் வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் ப்ரைஸ் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20,990 பாக்ஸில் போட்டிருக்கு. ஆனால் 20,990க்கு 662 பவர்டு ஃபோனு செட் ஆகுமா? இந்த 662ங்கிறதே பார்த்தீங்கன்னா ஐடாவை பார்த்து தான் எங்களுக்கே தெரியும். எங்கேயுமே இதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. சரி, இப்போ ஃபோனோட ஓவரால் இந்த பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃப்ளூயிடாக இருக்குது. என்ன ஐயா ஏதோ சொல்ல வர்றாரு? என்ன ஐயா எங்கே இருக்குது? அதுவா? அது நான் சொல்கிறேன். ரியல்மி நடக்கட்டும். ஸோ இதில் 33 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது, 48 மெகா பிக்சல் ஏஐ ட்ரிபிள் கேமரா இருக்குது. அந்த ட்ரிபிள் கேமராவோட மகிமையை பார்க்கலாம். AMOLED பஞ்சுவல் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. அப்புறம் இது வந்து மிட் நைட் ப்ளூ 6GB 128GB மாடல். சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 0.92 வாட் per kg ஹெட்டு, 0.84 வாட் per kg பாடி. இதில் 5Gலாம் கிடையாது, 662ன்னு சொல்லிட்டோம்ல, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா 48 MB தரமான பிரைமரி சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா 2 MB. என்னடா இது 2 2 MB? ஒன்று வந்து கண்டிப்பாக மேக்ரோவாக இருக்கணும், இன்னொன்று என்னன்னு சொல்லலை. இன்னொன்று என்னவாக இருந்தால் நமக்கு என்ன, ஒன்று டெப்த்தாக இருக்கணும் இல்லாட்டி மேக்ரோவாக இருக்கணும், அவ்வளோதானே? ஓகே. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அப்புறம் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh டிப்பிக்கல் வேல்யூ, மினிமம் 4880 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 175 கிராமா. இந்த ஓப்போ கிட்டையும் விவோ கிட்டையும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குல்ல, இந்த டிசைன் ஃபீல் அதில் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. நெட் குவான்டிட்டி இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு டிவைஸ், சார்ஜர், இயர்ஃபோன், USB டேட்டா கேபிள், சிம் எஜெக்டர் டூலு, குவிக் ஸ்டார்ட் கைடு, சேஃப்டி கைடு, ப்ரொடெக்டிவ் கேஸு போடுறோம் உங்கள் மேலே. ஓகே. ஸோ இப்போ பாக்ஸ் வந்து பக்கவாக இருக்குது. இதில் என்ன இருக்குது? சிம் எஜெக்டர் டூல். அது டிசைனை கூட மாற்ற மாட்டுறாங்க. டிபியூ கேஸ், இது நல்லா இருக்கு. ஒரு ட்ரிபிள் கேமரா இப்படி இருக்கனால ஓகே, கேஸ் நல்லா தான் இருக்குது. கேஸ் கொடுக்கறதே நல்லா இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பே பண்ணி வாங்குகிற ஃபோன்ஸ்க்கு எல்லாமே இப்போ கொடுக்கறது இல்லை. ஒருவேளை இவங்களுக்குலாம் என்வரான்மெண்ட் மேலே ஒரு பெரிய பற்றே இல்லை போல். அப்புறம் இதில் வந்து டியூவல் சிம் ப்ளஸ் மைக்ரோ எஸ்டி ஆப்ஷனோட இருக்குது. மைக்ரோ எஸ்டி எத்தனை ஜிபி வரைக்கும் போடலாம், ஏதாவது போட்டிருக்காங்களா? போடலை. ஓகே. ஸோ இப்போ ஃபோன் முக்கிய பிரமுகர் தலைவர் தான். ஸோ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னு பார்த்தா டப்பாவில் பிரிண்ட் ஆன அதே விஷயத்தை தான் ஃப்ரண்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உள்ள பாக்ஸில் இருக்க மீதி விஷயங்களை பார்ப்போம். ஐயா இதே மாதிரி தானே இந்த விவோட சார்ஜரும் 33 வாட்டு. ஒருவேளை 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்களோ, மாற்றி அவங்க சார்ஜரை யூஸ் பண்ணிக்கிறாங்களா என்ன? மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. 11 வோல்ட் 3 ஆம்ஸ். இதை தானே அவனும் ஏதோ சூப்பர் சார்ஜோ ஃப்ளாஷ் சார்ஜோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே, இதுவும் 33 வாட் தான். அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ், டைப் A to C கேபிள், ஸோ இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இப்போ ஆனால் அதான் சொன்னேன், வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் தெரியும். அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா? ரொம்ப நாள் கழிச்சு ரியல்மி XTயை பிடிச்ச மாதிரியே இருக்குது. ஓகே. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இன் டிஸ்பிளேல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா பிரச்சனையே இல்லை, ஃபோனை லாக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். பின்னாடி வந்து நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற அதே மாதிரியான கேமரா மாடியூல் தான். சைடில் வந்து 48 MP ஏஐ கேமரான்னு போட்டிருக்காங்க. அது கீழே வந்து ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து ஓப்போ பிராண்டிங் மட்டும்தான் இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது போட்டிருக்கலாம்ல, இவ்வளோ இடம் இருக்குது, ஏதாவது பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். லெஃப்ட் சைட் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே, அப்புறம் வால்யூம் ராக்கர் இருக்குது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது. டாப்பில் வந்து எதுவும் இல்லை. பாட்டமில் வந்து 3.5mm ஜாக்கு, அது பக்கத்தில் மைக்ரோஃபோன், அப்புறம் டைப் C, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஓப்போ கலர் OS எப்படி இருக்குது பார்த்துடலாம். ரைட்டு, கான்ஃபிகர் பண்ணியாச்சு. கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளாட் பாஸ் என்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஹே ஃபன் டாக் வால்ட்டு, ஃபேஸ்புக்கு. இதை இந்த பைபிளை பார்த்தாலே தோணும். எங்கடா மேலே அப்படியே ஸ்டைலாக கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. அன்இன்ஸ்டாலுக்கெலாம் அப்படி மூவ் பண்ணலாம், பண்ண முடியாதா?
இங்கே பண்ண முடியாது, உள்ளே போய் தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ஸ்னாப்சாட் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ஹாட் ஆப்ஸ் இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு அவ்வளோவும் இங்கேயே இருக்கும். நீங்கள் தேடி போய் எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கேமராவோட ஏபிஐ பார்ப்போம். சரி, ஸோ ராசோபோர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. எய்டாவில் போனோம்னா 662 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஆக்டோகர் ப்ராசஸரு, 11 nm, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 6.43 இன்ச்சு. ஸோ பேசிக்காக 6 GB ரேமில் வந்து அவைலபிள் மெமரி, அதாவது யூசர் அவைலபிள் ஃப்ரீ மெமரி வந்து 3.18 GB. ஸோ இதை தாண்டி சென்சார் டூல் இதுக்கு போகும்போது தான் நிறைய ஃபன்னாக இருக்குல்ல. ஒரு சில ஃபோன்ஸ்லாம் ஒன்றுமே இருக்கிறது இல்லை. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. ஆமாம், ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குங்கிறாங்க. ப்ராக்சிமிட்டி இவங்கள சொல்கிறோம் 5 cm. வச்சாலே வருது பாருங்க ஐயா, தெரியுதா? சூப்பர். ஸோ இந்தளவுக்கு எஃபெக்டிவாக தான் நல்லா தான் இருக்குது. ரைட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் போய் பார்ப்போம். ஆண்ட்ராய்டு 11 ColorOS 11.1 வர இந்த ஃபோன்ஸுக்கு மத்தியிலலாம் பெரிய வித்தியாசமே ஃபீல் ஆக மாட்டேது. ஆண்ட்ராய்டு 11 வந்தா என்ன, ஆண்ட்ராய்டு 12 வந்தா என்ன, எப்படியா இருந்தாலும் மேலே ரன் ஆகிறது ஒரு ஸ்கின்னு தானேன்ற மாதிரியான ஃபீல் தான் இருக்குது. பேட்ரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஓகே. பர்சனலைசேஷன், ஸோ தீம்ஸ் என்ன வேணும், வால்பேப்பர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே மாற்றிடலாம். அப்புறம் இந்த டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் உள்ள போகணுன்னா டார்க் மோடிங் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் தூக்கி விட்டேன், ஐ கம்ஃபர்ட் தேவைன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபாண்ட் அண்ட் டிஸ்பிளே சைஸ் அது இருக்கட்டும். இதில் உள்ளே போனோன்னா கலர் ப்ரொஃபைல் விவிட்டில் இருக்குது. அப்புறம் டிசி டிமிங் ஆப்ஷன் இருக்குது. அதை லோ பிரைட்னஸ் ஃப்ளிக்கரிங் அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இது என்ன, ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஃபார் ஆப்ஸ். ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த கேமரா மெயினான பார்ட்டு கேமராலாம் இல்லை. இந்த ஃபோனுக்கு மெயினான பார்ட்டு கேமராவா? என்னையா நீங்கள், இது ஒரு பட்ஜெட் ஆஃபரிங் ஃப்ரம் ஓப்போ. இதில் நீங்கள் எப்படி கேமராவெலாம் மெயினான விஷயம்னு சொல்லலாம்? அது வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ 4:3 தான் இருக்குது. டைமர் வேணா ஆன் பண்ணிக்கோங்க. 48 MPயில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 48 MP ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து பிக்சல் பின்னிங் பண்ணியே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அப்புறம் வீடியோ மோட் இருக்குது. வீடியோ மோட் போனீங்கன்னா வாட்டர் மார்க் ஆப்ஷன்ஸ் போடு. லொக்கேஷன் வேறு அதில் வேணாம் எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். டேட்டு, டைமு, ஃபோன் மாடல் இதுவே போதும். வீடியோ ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 1080p மேக்ஸிமம். அதே மாதிரி வீடியோ என்கோடிங் பெஸ்ட் காம்பேட்டபிள் இருக்குது. இதுவே நைட் மோடு ஃப்ரண்ட் கேமராக்கு இருக்கா இருக்குது. அப்புறம் வீடியோ ஃப்ரண்ட் கேமரா அனிமேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் 1080p. ஸோ இப்போ 2 சைடு ஃப்ரண்ட் as well as பேக் 1080p தான். ஃபோட்டோ, அப்புறம் போர்ட்ரைட் மோர் போனோம்னா மேக்ரோ, எக்ஸ்ட்ரா ஹெச்டி. அந்த எக்ஸ்ட்ரா ஹெச்டி என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஸ்லோ மோஷன். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம இப்போ கேமரா சாம்பிள் பார்க்கலாம். வீடியோ சாம்பிள் OPPO F19. வீடியோ கொஞ்சம் ஜெர்க்காகி தான் போகுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபோக்கஸ் டேப் பண்ணால் தான் ஃபோக்கஸ் ஆகுது. எஸ்,
ஃப்ரண்ட் கேமரா 1080p வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குது, ஆடியோ நல்லா இருக்கா, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது. ஸோ கேமரா சாம்பிள் வீடியோ சாம்பிள்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு இது ஒர்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபோன் என்ன ப்ரைஸுக்கு இப்போ வந்திருக்கோ, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்கள். ஏன்னா இப்போ பாக்ஸில் என்ன போட்டிருக்குன்னா 20,919 போட்டிருக்கு. இப்போ 20,990க்கு 662 ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இந்த பசங்களும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறாங்கல்ல இந்த விவோ அண்ட் ஓப்போ. அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கேமரா, ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ரியர் கேமராவும் ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்கும். அந்த ப்ரைமரி சென்சார், அந்த 2MP பற்றி நான் பேசலை, அதை கூட அவங்க மேக்கப் பண்ணியிருக்காங்க ப்ரோ. நார்மலாக ரொம்ப குட்டியாக அந்த சென்சார் தெரியும், பட் இதில் பாருங்களேன் ஏதோ கொஞ்சம் பெரிய சென்சார் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பட் இந்த ஃபோனை எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஒரு ரியல்மி 7, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இல்லாட்டி ரியல்மி XT அந்த மாதிரி இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் ஃபஸ்ட்டாக தான் வேலை செய்யுது. ஐயோ இந்த ஃபேடே ஓடுதா, சரி ஓகே ஓட்டும். சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆனால் கன்சிடரபிளி இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த அளவுக்காவது லவுடாக இருக்க தான் செய்யுது. அதனால் இது வந்து வேறு லெவல்ப்பா, சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை. சிங்கிள் ஸ்பீக்கரில் இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராமிசிங்காக தான் இருக்குது. பட் ஸ்டீரியோவாக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். என்ன இல்லை அவ்வளோதான். அப்புறம் அந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அமோலோடாக இருந்தாலும் அந்த கலர்ஸ்லாம் விவிட் ப்ரொஃபைலில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ விவிட் ப்ரொஃபைலில் தான் இருக்குது. ஆரம்பமே பாம்பு தானே. ஓகே, ஸோ 1080p 60 HDR அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் கிடையாது. நைஸ் அமோலடு, ஸோ நைஸாக தான் இருக்கணும். ஆனால் HDR இல்லாததுக்கான வித்தியாசங்கள் ஏதாவது தெரியுதான்னு கேட்டால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இருந்தாலும் மைல்டாக டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. DRM இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் என்ன போட்டிருந்தது, 60 Hz தான். இது செக்யூரிட்டி லெவல் வந்து L1. ஓகே, ஐயா ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனை யார் வாங்கலாம், இல்லாட்டி எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி.